முருங்கைக்கீரை சூப்பு. அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஒரு 1/2 லிட்டர் தண்ணி வச்சு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா 2 கைப்பிடி முருங்கைக்கீரை சேர்த்து வேக வச்சு இறக்கி வச்சுக்கோங்க. அதுலேருந்து தண்ணி ஒரு கரண்டி எடுத்து கார்ன்ஃப்ளவர் பவுடர் 1 ஸ்பூன் சேர்த்து கலந்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாய் வச்சுட்டு பட்டரோ இல்லை நெய்யோ 1 ஸ்பூன் சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் சீரகம் 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு நல்லா பொரியட்டும். சின்ன துண்டு பிஞ்சளவுக்கு இஞ்சி 2 பல் பூண்டு இடித்து சேர்த்துக்கோங்க. 1/2 வெங்காயம் 1/2 தக்காளி அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பொடி நம்ம வேக வச்ச கீரையிலேருந்து 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2-3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம கரைச்சி வச்ச இந்த கார்ன்ஃப்ளவர் பவுடர் இதில் சேர்த்துட்டு கொதிக்கும்போது கொஞ்சமாக மஞ்சப்பொடி உப்பு அப்புறம் இடித்து வச்ச இந்த சின்ன வெங்காயம் ஒரு 5 பல் பூண்டு 5 பல் வெங்காயத்தை இடித்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துட்டு உப்பெல்லாம் சேர்த்து நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இறக்கி சர்வ் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். இது லேடிஸு பெரியவங்க ஆம்பளைங்க எல்லாருமே சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லது உடம்புக்கு. இது நம்மளோட ஹீமோகுளோபினை ரொம்ப அதிகப்படுத்தும். செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.